வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஈரோட்ல இருந்து. ரொம்ப முக்கியமான ஒரு காமன் பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். தலை சுற்றல். தலை சுத்தல் ஏன் வருது? அதோட பேசிக் மெக்கானிசம் என்ன? வெஸ்டிபுலார் சிஸ்டம்னா என்ன? அதோட கனெக்ஷன்ஸ் என்ன? காது நரம்பு மூளைக்கு போய் மூளையிலிருந்து அது ப்ராசஸ் ஆகி திருப்பி நம்ம கண்ணுக்கும் நம்ம உடம்புக்கும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு கை காலுக்கும் வந்து ரிஃப்ளெக்ஸஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பேசிக் தெரிஞ்சாதான் நம்ம வெர்டிகோ, அதாவது தலை சுற்றல்னு சொல்லக்கூடிய அடுத்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். இப்போ வெர்டிகோ அப்படின்னா என்ன? பொதுவாக எங்ககிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் வந்து ரெண்டு விதமான கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஒரு விதமான கம்ப்ளைண்ட் என்னென்னா, டாக்டர் நான் படுத்திருந்தேன், கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு கொஞ்சம் அப்படி திரும்பி படுத்தது தான் எனக்கு வந்து இந்த உலகமே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் கிர்ன்னு சுத்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு 2, 3 ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் அப்படியே எனக்கு சரியாயிடுச்சு. நான் அப்படியே தலையை அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி இந்த பக்கம் திரும்பும்போது திருப்பியும் அதே மாதிரியே பயங்கரமாக எல்லாமே என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே சுற்றுற மாதிரி இருந்துச்சு. அது வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே அதுவே தானாக சரியாயிடுச்சு. இது என்ன டாக்டர் எனக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரி சொல்கிற பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்டு ஒரு விதம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, டாக்டர் எனக்கு கண்டினியூஸாக தலை சுற்றிக்கிட்டே இருக்குது. எனக்கு வந்து ரீசெண்டாக ஒரு வைரல் ஃபீவர் வந்துச்சு. அந்த ஃபீவர் வந்ததுலேருந்து எனக்கு தலை சுற்றிக்கிட்டே இருக்குது. கண்டினியூஸாக கடந்த ஒரு வாரமாக எனக்கு தலை சுற்றிக்கிட்டே இருக்குது. என்னால் எதுவுமே பண்ண முடியல. எந்திரிச்சு நின்னாவே எனக்கு தள்ளுது. எல்லாமே சுற்றுது அப்படின்னு சொல்லி இன்னொரு விதம். இந்த பேஷண்ட்ஸ் அதாவது ஒரு பேஷண்ட் வந்து வந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து தலை சுற்றல் சரியாயிடுச்சு. இன்னொரு பேஷண்ட் வந்து கண்டினியூஸாக 3லேருந்து 7 நாள் தலை சுற்றிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பேஷண்ட்டு, டாக்டர் எனக்கு தலை சுற்றுறதோட வாய் கொளறுது, கண்ணு டபுள் டபுளாக தெரியுது, என்னால் நேராக நடக்க முடியல, தடுமாறுது, எனக்கு கால்லாம் வந்து மாறி மாறி போகுது. இது வந்து ஒரு ஸோ இதில் எந்தெந்த பிரச்சனைகள் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதோட தீவிரம் என்னங்கிறத புரியும். இதில் ஃபஸ்ட்டு வந்து வெர்டிகோ அப்படின்னாவே ரொம்ப காமனான ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பினைன் பெராக்சிஸ்மல் பொசிஷனல் வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெர்டிகோவை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பெரிஃபரல் வெர்டிகோ, இன்னொன்று வந்து சென்ட்ரல் வெர்டிகோ. பெரிஃபரல் வெர்டிகோனா நம்ம சொன்ன அந்த காது நரம்பு, அந்த காதோட உள்பகுதி லேப்ரின்தைன் இந்த விஷயமா வர்ற விஷயங்கள் எல்லாமே பெரிஃபரல் வெர்டிகோ. சென்ட்ரல் வெர்டிகோனா பிரெயின், அதாவது மூளைத்தண்டு இல்லைன்னா சிறுமூளை, இது சம்மந்தமாக பிரச்சனை வந்து அதனால வெஸ்டிபுலார் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகிறது வந்து சென்ட்ரல் வெர்டிகோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரெண்டில் வந்து உங்களுக்கு எது வந்திருக்கு, பேஷண்ட்டுக்கு எது வந்திருக்குங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கு நம்ம தீர்வை கிளியராக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப காமனான ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். பினைன் பெராக்சிஸ்மல் பொசிஷனல் வெர்டிகோ. இதுலேயே உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பினைன் கண்டிஷன். இதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. பெராக்சிஸ்மல் அப்படின்னா அப்பப்போ வந்து வந்து போகிறது. பொசிஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் உங்கள் தலையோட பொசிஷனை நீங்கள் மாற்றுறீங்களோ அப்போ வந்து இந்த பிரச்சனை வந்துடும். அப்போ இது எதனால வந்திருக்கு? வெர்டிகோங்கிறது தலை சுத்தல். ஸோ பொசிஷன் மாறும்போது வர்ற இந்த விஷயங்கள் வந்து காமனாக எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது அடிபட்டால் அந்த தலை சுத்தல் வரலாம். ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷனால் வரலாம், இல்லை இடியோபதி காரணமே இல்லாமல். மோஸ்ட் காமனாக அடிபடுறவங்களுக்கு, ஏன்னா நாங்கள் ஒரு நியூரோ சர்ஜன்கிறனால பெரும்பாலான பேஷண்ட்ஸ், அதுவும் வயசானவங்க, இந்த சுகர் இருக்கிறவங்க, லேடிஸு, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிபட்ட உடனே தலை சுற்றுதுன்னு வந்து படுத்துக்குவாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி தலை சுத்தல் ஏன் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம காதுக்குள்ளே வந்து இந்த செமி சர்க்குலர் கெனால் அப்படின்னு சொல்லுவோம். 3 செமி சர்க்குலர், போஸ்டீரியர், சுப்பீரியர், லேட்ரல் அப்படின்னு 3 செமி சர்க்குலர் கெனால் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யுட்ரிக்கிள், சாக்யூல் அப்படின்னு 2 பல்ப் இருக்கும். ஸோ இந்த யுட்ரிக்கிள் அண்ட் சாக்யூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு முக்கியமான மேக்குலே அப்படிங்கிற வந்து ஒரு செல்ஸ் இருக்கும். அந்த மேக்குலேங்கிற செல்ஸுக்கு மேலே இருக்கிற ஹேர் செல்ஸ், அந்த ஹேர் செல்ஸ்க்கு மேலே வந்து கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். அதாவது இது வந்து ஒரு சின்ன கல் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இது வந்து சில நேரம் இடியோபதிக்கு ஏதோ ஒரு காரணம் இல்லாமலோ, இல்லை அடிபட்டாவோ, இல்லை ஏதாவது தொந்தரவு வரும்போது என்ன ஆகும்னா, அந்த கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல்ஸ் வந்து அங்கேருந்து டிஸ்லாஜ் ஆகி வெளியில் வந்துடும். வெளியில் வந்து என்ன ஆகும்னா,
அந்த காது நரம்புக்குள்ள ஒரு ஃப்ளூயிடு சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல்ஸ் வந்து அந்த ஃப்ளூயிடுக்குள்ள போயிடும். ஃப்ளூயிடுக்குள்ள போம்போது என்ன ஆகும்னா, நீங்க சடனா வந்து பேஷண்டோட பொசிஷன் இப்படி மாத்தும்போது என்ன ஆகும்னா, அந்த கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல்ஸ் வந்து அந்த செமி சர்க்குலர் எந்த மூவ்மெண்ட் அந்த எந்த ஹெட் மூவ்மெண்ட் இருக்கோ அந்த செமி சர்க்குலர் கெனாலுக்குள்ள அது போய், அந்த செமி சர்க்குலர் கெனால் அந்த பர்ட்டிகுலர் கெனால வந்து ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிச்சிரும். அதனால நமக்கு வந்து அப்படியே தலை கிர்ன்னு சுத்த ஆரம்பிச்சிரும். ஸோ இதுதான் வந்து பொசிஷனல் வெர்டிகோ. இது கால்சியம் கார்பனேட் கிறிஸ்டல்ங்கிறது ஒரு கல் இல்லையா? அது ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து கிராவிட்டினால அப்படியே செடிமெண்ட் ஆகி கீழ போயிடும். அப்போ உடனே அந்த தலை சுத்தல் நின்றும். திருப்பி நீ தலைய வந்து மூவ் பண்ணும்போது, திருப்பியும் அந்த ஃப்ளூயிடுக்குள்ள இருக்கிற அந்த கல்லு வந்து மூவ் ஆகுறனால, திருப்பியும் நமக்கு சுத்தல் வரும். இதுதான் வந்து பினைன் பெராக்சிஸ்மல் பொசிஷனல் வெர்டிகோ. ஸோ இது வந்து ஒரு பேஷண்ட் வந்து இது வந்திருக்குன்னா, இத வந்து எதனால வந்துச்சு அப்படின்னு நம்ம முதல்ல எந்த பக்கத்துல வலது காதுல வந்திருக்கா, இடது காதுல வந்திருக்கான்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். 2வது இது வந்து எந்த கெனால்ல வந்திருக்கு. அதாவது நான் சொன்னேன் இல்லையா 3 கெனால். ஒண்ணு வந்து ஹரிசாண்டல் கெனால், இன்னொன்னு சுப்பீரியர் கெனால், இன்னொன்னு போஸ்டீரியர் கெனால். இதுல வந்து எந்த கெனால்ல வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னபடி, நம்ம வெஸ்டிபுலார் சிஸ்டம்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அது வந்து நமக்கு வந்து கண்ணுல காமிக்கும். ஸோ இந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து தலை சுத்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா, நிஸ்டாக்மஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண் வந்து கட 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 கடன்னு துடிக்கும். அந்த தலை சுத்தல் வர சமயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த நிஸ்டாக்மஸ் வந்து எந்த கெனால் இப்போ வந்து ஹரிசாண்டல் கெனால் படுத்திருக்க கெனால்ல வந்துச்சுன்னா, நம்ம கண்ணு இப்படி வந்து அ வ ஹரிசாண்டல் அதாவது படுத்த வாக்குல துடிக்கும். அதே இந்த சுப்பீரியர் மற்றும் அந்த போஸ்டீரியர் கெனால்ல வந்துச்சுன்னா, இப்படி துடிக்கும். இத வச்சு நாங்க டாக்டர்ஸ் வந்து எந்த கெனால் அதாவது எந்த காதுலங்கிறத ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எந்த கெனால்ல வந்து இந்த ப்ராப்ளம் வந்திருக்குதுங்கிறத நாங்க கண்டுபிடிச்சுருவோம். கண்டுபிடிச்சுட்டு அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்கறத வந்து நான் உங்களுக்கு எப்படிங்கிறத அடுத்த பதிவுல சொல்றேன். இதுக்கு மருந்து, மாத்திரை இல்லாமலே நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்கலாம். அது என்னங்கிறத நீங்க என்னோட அடுத்த பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.